ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்ட் 2க்கு வந்தாச்சு. இப்போ இங்கிலீஷில் சொல்லிட்டேன், அதே உங்களுக்கு தமிழில் சொல்லணும் இல்லைங்களா, பார்ட் சொல்லணும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன ஆஸ் யூஷுவல் சேம் கீழேருந்தே போயிடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ரூட் கேப்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து தமிழில் வேர் மூடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை வந்து ரீஜன் ஆஃப் த செல் டிவிஷன் சொல்கிறாங்களா, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வளராக்க திசு மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த ரீஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல் நீட்சி மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ரெண்டு போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்தலாம். பகுதி தெர் இஸ் அ பார்ட்ஸ் என்னன்னா த ரீஜன் ஆஃப் த செல் மெச்சுரேஷன், அதாவது செல் வந்து முதிர்ச்சி அடையக்கூடிய அந்த அதாவது செல் முதிர்ச்சி அடையும் மண்டலம் அந்த பகுதி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, லாஸ்ட் வந்து ரூட் ஹேர், தமிழில் வேர்த்துவி. ஓகேம்மா, இது உங்களுடைய ஹோம்ஒர்க் கொஸ்டின். திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், 2 மார்க்கு. இது ட்ராவை வரைஞ்சி எல்லா பார்ட்ஸுமா அப்படிலாம் கேட்காத, 5 பார்ட்ஸாக எல்லா பார்ட்ஸ் தான் நீ வரையணும், இல்லை எந்த பார்ட்ஸும் மிஸ் பண்ண வேணாம். ஓகேவா, ஒரு டைமுக்கு 2 டைம் ரஃபாக நீ வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேர் பண்ணு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. அடுத்தது என்னுடைய தியரிஸ் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஓகேங்களா, அடுத்தது இதனோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? இட் ப்ரொடெக்ட் த மெரிஸ்டமேட்டிக்ஸ். வாட் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த அல்லது ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ரூட் அப்படின்னா இது ப்ரொடெக்ட் அப்படின்னா பாதுகாக்கும் தன்மை இல்லைங்களா. ஸோ பொதுவாக என்னுடைய வேரினுடைய பகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்லும் பொழுது இட் ப்ரொடெக்ட்ஸ் த மெரிஸ்டமேட்டிக் செல் இன் த அபெக்ஸ். ஓகேவா, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து மெயினாக அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த வளராக்க திசுன்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அது ப்ரொடெக்ட் பண்ணும் வேருங்கிறது. அடுத்தது இன் பேண்டானஸ் அண்ட் மல்டிபிள் ரூட் கேப் இஸ் அ ப்ரெசன்ட். ஓகே, மேக்ஸிமம் ரூட் கேப் இருக்கணும். அதே போல் இன் பிஸ்டியா ஐகார்னியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது ஆகாய தாமரை தண்ணி இருந்தால் பாருங்கள் அப்படியே ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. அதில் பாருங்கள் ஒரு வயலட் கலராக ஃப்ளாஸ் இருக்கும், அதனுடைய அப்படியே எடுத்து பயங்கர ஸ்மெல்லு தான், சூப்பர் சென்ட் ஸ்மெல் அடிக்கும். ஸோ அந்த ரூட் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த ரூட் பார்த்திங்கன்னா ரூட் பேக்கெட் இருக்கும், இந்த இடத்துல ரூட்டு கேப்பு, அங்கே ரூட் பேக்கெட் ஏரோ மாதிரி இருக்கும். தட் இஸ் அ ரூட் கேப்பும் அங்கே நிறையா இருக்கும். அந்த ரூட்டு கேப்புக்கு பதிலாக தான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ரூட் பேக்கெட்டு, நமக்கு ஜோப்பில் இருக்கக்கூடிய பேக்கெட் இல்லை, அது வந்து ஆரோ சிம்பிளில் இருக்கும். ஓகேவா, இப்படி போட்டாங்கன்னா ஒவ்வொன்றும் இந்த மாதிரி இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு பேர் ரூட் பாக்கெட் இஸ் அ ப்ரெசன்ட். இதில் பிஸ்டியாவில் இருக்கும். எ ஃபியூ தட் இஸ் அ millimeter above the root cap of the following the 3 distinct zone have been classified based on the meristematic activities. அப்போது நல்லா லிசன் பண்ணிக்கும். இம்பார்ட்டன்ட் 3 டிவிஷன்ஸ் இருக்குது யார் இதில் ஜோனை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் இது கூட உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கலாம். வாட் ஆர் த 3 distinct zone of the meristematic act அப்படின்னா ரீஜியன் அப்படின்னு கேட்டுவிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் ஜோன், அடுத்தது ஜோன் ஆஃப் எலாங்கேஷன், அடுத்தது ஜோன் ஆஃப் த மெச்சுரேஷன். அதில் வரக்கூடிய 3 பார்ட்ஸை பற்றி தான் கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லிசன். இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம் இருக்குது? 2 டைப் ஆஃப் ரூட் சிஸ்டம் இருக்குது, நமக்கும் தெரியும் இல்லைங்களா. இந்த ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு டைப்ஸ் பார்த்திங்கன்னா ரூட் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து டாப் ரூட்டும் இது வந்து ஃபைப்ரஸ் ரூட்டு. ஓகேங்களா, இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன் உங்களுக்கு. பட் இதில் பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் நான் தனியாக எடுத்து, ஏன்னா இதில் எந்த விதமான பார்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு இல்லை, பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிக்சர் அதை பார்த்தோன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக பார்க்கும்பொழுது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி தான், இதுதான் உங்களுக்கு ப்ரைமரி, தட் இஸ் டேப் ரூட்னாலும் சரி அல்லது டேப் ரூட்னாலும் சரி அல்லது ப்ரைமரி ரூட்னாலும் ஃபஸ்ட்டு அதுதான். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இதில் பாருங்கள் ஏதாவது ஒரு பிரான்ச்சஸ் நான் சொல்கிறேன். இந்த பிரான்ச் எடுத்துக்கோ, இதுதான் செகண்டரி. அந்த செகண்டரிக்குள்ளே இன்னொன்று பிரான்ச் வரேன்னா அவன் டெர்ஷரி. ஓகேங்களா, அடுத்து நம்ம ப்ரீவியஸில் பார்த்தவன் நிறைய சின்ன சின்ன ஹேர்ஸ் மாதிரி தான் இங்கே வருது பாருங்கள், இதெல்லாம் தான் ரூட்டு ஹேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போது மெயின் இந்த மாதிரி வெல் டிஃபைன்டு ப்ரைமரி ரூட் இருக்கும், அதில் ப்ரைமரிக்கு அப்புறம் செகண்டரி டெர்ஷரி ரூட்டு ஹேர்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருந்ததுன்னா அது என்ன நம்ம சொல்கிறோம், டேப் ரூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அப்படி இல்லாமல் கீழே இருக்க இந்த போர்ஷன் பாருங்கள், இப்போ பாரு, இது ஃபைப்ரஸ் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம், ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இதில் பாருங்கள், ஒரு பர்டிகுலர் ஒரு கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் மட்டும்தான் அந்த மெயின் ஸ்டெம் போர்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அது இறந்துடும். அதுக்கப்புறம் கீழே இன்டர்னோடல் ஃபஸ்ட்டு கீழே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நோடல் போர்ஷனில் இருந்து ரூட் அப்படியே வரும். எப்படி இருக்குது பாருங்களேன், ஒரு ப்ரஷ் லைக் அப்பியரன்ஸ், அப்படியே புஷியாக இருக்கும். ஓகேங்களா, அப்படியே புஷியாக நீட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கிறனால தான் அது ஃபைப்ரஸ் அப்படின்னு வச்சாங்க பேர். ஓகேங்களா, அதுலேருந்து சின்ன சின்ன ரூட்டு ஹேர் நம்மளாக போட்டுக்கணும். ஓகே, ட்ரா வந்து இது ரொம்ப ஈஸி. பாருங்கள், லிசன்.
அப்போ இது என்னங்க மிஸ் அப்படின்னு கேட்கலாம். இது என்னங்க மிஸ் அந்த ப்ரௌன் கலர்? அம்மா இது வந்து சாயில் பாப்பா, அழகாக ஒரு பாட்டில் வந்து வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இது ஸ்டெம் போர்ஷன்ஸ் அப்படி வரைஞ்சிக்கிறேன், மேலே அப்படி சின்ன சின்னதாக அப்படி போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இதனோட இன்டர்னோடல் ரீஜன் வந்து இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது அதுக்கு கீழேயே இந்த மாதிரி என்ன பண்ணுறேன், இது வரைக்கும் இருந்ததெல்லாம் சாயில் அப்படின்னு போட்டுட்டு கூட காட்டு. ஃபஸ்ட்டு பாரு, இப்படி வா, எப்படி வேணால் போடு. ஓகே. அந்த இப்படி போதும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக அந்த ரூட்டு ஹேரை போடும். அப்படி ரூட்டு ஹேரை போட்டு முடிச்சின்னா போதும். மிஸ் லென்த்தாக வரணுமா, நீ போடுறதா இருந்தால் போடலாம், உன்னோட விருப்பம். ஓகே. இது ஃபைப்ரஸ் ரூட்டு, அந்த சைடில் இருக்கிறது டாப் ரூட் சிஸ்டம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது டாப் ரூட் சிஸ்டத்தை பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா? த ப்ரைமரி ரூட் இஸ் அ டைரக்ஷன், இட் இஸ் அ டைரக்ட் ப்ரொலாங்கேஷன் ஆஃப் த ரேடிக்கல். இந்த ப்ரைமரி ரூட்டு தான் டைரக்ட் பண்ணோம், ப்ரொலாங்கேஷன் ஆஃப் த ரேடிக்கல். ரூட் வந்து நேராக இப்படி வளர்ந்து போ அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். ஓகேங்களா? ரெண்டாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the primary root and persist and continues to grow as in the dicotyledon. அதாவது இந்த ப்ரைமரி ரூட் இருக்கு இல்லையா, அதாவது அந்த ரூட் மட்டும்தான் உங்களுக்கு எப்பயுமே நிரந்தரமாக இருக்கும். அந்த ரூட்டு தான் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே போகும், அந்த முதன்மை நூல். அதுதான் ஆணிவேர் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த ஆணிவேர் தான் எந்த தாவரத்தில் இருக்கும்? ஆணிவேர் தான் இந்த தாவரம் முக்கியமான ஒரு வேராக இருக்கும். அதாவது இருவித்தலை தாவரம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா டைகாட்லிடன்ஸ் அப்படின்னா 2 காட்லிடன்ஸ் இருக்கும். எந்த ஒரு பருப்பையும் உடைச்சினா கூட ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம், 2 காட்லிடன்ஸ் வரும். எக்ஸாம்பிள் சிம்பிளாக உனக்கு சொல்கிறான்னு பாருங்களேன். இப்போ அந்த கடலைன்னு சொல்கிறோம் இல்லையா, கடலக்கான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை பாருங்கள். அந்த சீட்ஸ் போர்ஷனை 2 கிள்னா 2 சைட்லையும் ஓப்பன் ஆகும் இல்லையா. எந்த ஒரு பருப்பு வகையை சேர்ந்தாலும் அது உடைக்கும் பொழுதே ஸ்ட்ரைட்டாக ஈக்குவல் போர்ஷனாக, அதாவது இப்போ பார்த்தோன்னா சுண்டல் அதுவும் சொல்லலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? பொட்டுக்கடலை ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா, ஃபுல் சைஸ். அதே போல் அவரை இருக்கு இல்லைங்களா, அந்த அவரைக்கு அது மாதிரிலாம் பாருங்களேன் ஈக்குவலாக டிவைட் ஆகும். அப்போ 2 காட்டிலும் ஈக்குவலாக டிவைட் ஆனாலே அது எல்லாமே டைகாட் தான். ஓகேங்களா? ஓகேம்மா. நெக்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமானது, ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ மெயின் ரூட் ஆஃப் த பிளான் தட் இஸ் கால்ட் அஸ் அ டாப் ரூட். அப்போது சைடில் வரக்கூடிய ப்ரைமரிக்கு அப்புறம் செகண்டரி, டெர்ஷரி அதெல்லாம் வருது இல்லைங்களா, பக்கவாட்டு வேறு இதெல்லாம் வருது இல்லைங்களா, இதெல்லாம் என்ன எதனோடது அப்படின்னா டாப் ரூட்டோடைய மாடிஃபிகேஷன். அப்போ இந்த மாதிரி வந்தால் இதுதான் 2ஆம் நிலை வேர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ டாப் ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஆணிவேர், அதுக்கப்புறம் வரக்கூடியது ப்ரைமரி வேரை பொறுத்து தான் பக்கவாட்டில் வரக்கூடிய மெல்லிய வேர்கள், பக்கவாட்டு வேர்கள் இதெல்லாம் வரும். அப்போ இதனுடைய எல்லா தொகுப்பும் சேர்ந்து தான் இது நம்ம சொல்கிறோம் செகண்டரி ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது இதில் பாருங்கள், அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ்னால் என்ன. இப்போ தான் சொன்னேன், கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு செகண்ட் முன்னாடி சொன்னேன், ரேடிக்கல் போர்ஷனில் இருந்து தான் யார் வரணும்னு சொன்னேன். ரேடிக்கல் போர்ஷனில் இருந்து தான் உங்களுக்கு ரூட்டுங்கிறது எப்பயுமே வரும். அப்படி இந்த ரேடிக்கல் போர்ஷனில் இருந்து ரூட் வராமல் அதர் பார்ட்ஸ்லேருந்து வந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இப்போ அந்த அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரூட் டெவலப்பிங் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் த, நல்லா புரிஞ்சுக்கோ, த ரூட் டெவலப்பிங் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் அதர் தேன் ரேடிக்கல். அப்போ ரூட் போர்ஷன் ரேடிக்கல்ல இருந்து வராமல் அதை விட்டுட்டு மற்ற எந்த பகுதியிலேருந்து வந்தாலுமே அதை அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ் தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ இட் மே டெவலப் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம் ஆர் நோடல் ரீஜியன். இது வந்து ஸ்டெம்னுடைய அடிப்பகுதியிலேருந்து வரலாம், அல்லது எங்கேருந்து வரலாம், நோடல், அதாவது அதனுடைய நோடல் பகுதியிலேருந்து வரலாம். வேர்னுடைய தண்டு பகுதியில் இருந்தால் தண்டினுடைய அடிப்பகுதியில் இருந்தோ, அல்லது கணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நோடு அப்படிங்கிறது கணு, அந்த கணுவில் இருந்தோ, அல்லது கனிவிடை பகுதியிலேருந்து. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், நோடுனா என்ன, இன்டர் நோடுனா என்ன அப்படிங்கிறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இப்போ ஒரு கரும்பு இருக்கு இல்லைங்களா, இப்படி இது கட்டுக்கட்டாக இருக்காமா, இது ஒரு நோடு. ஓகேங்களா? இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. அப்போது இந்த 2 நோடுக்கு இடைப்பட்ட பகுதி இருக்கலாமா, இந்த பகுதி இருக்கா, இதுதான் இன்டர் நோடு. இப்போ புரியுதா குட்டிமா? ஓகே. ஓகே. இப்போ பாருங்கள், அதான் சொல்லி இட் மே டெவலப் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம் ஆர் நோட் ஆர் இன்டர் நோட். புரியுதுங்களா? டெவலப் ஃப்ரம் த ஸ்டெம்மில் இருந்து தண்டினுடைய அடிப்பகுதியிலேருந்து வரலாம், அல்லது கணு பகுதியிலேருந்து வரலாம், அல்லது கணுவிடை பகுதியிலேருந்தும் வரலாம். எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, உதாரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரொம்ப முக்கியமானது ரிச மான்ஸ்டீரா டெலிஷோஷா அப்படிங்கிறது, அதாவது சீமை திப்பலின்னு சொல்லுவாங்க. அடுத்தது த ஃபைக்கஸ் பெங்காலின்சிஸ் ஆலமரம். ஓகேவா? அடுத்தது பைப்பர் நைக்ரம், தட் இஸ் அ மிளகு. இதுதான் வரக்கூடியது முக்கியமான. அதே போல் மானாகார்ட்ஸ்லேயும் சிலது சொல்லியிருக்காங்க.
இந்த ஒரு வித்திலை தாவரங்கிறது தான் மானோகாட்ஸ் இல்லையா. முதல் நிலை வேர் தான் ஒரு குறுகிய காலம் வரைக்கும் தான் அது இருக்கும். மானோகாட்ஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அது உயிரோடு இருக்கும். நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பின்னர் இந்த தாவரத்தினுடைய அடிப்பகுதியிலேருந்து பெரும்பாலும் பக்கவாட்டு வேர்கள் வந்துடும். அது லாஸ்ட் நோடில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் எங்கே இருக்கும், மானோகாட்டு கடைசியாக இருக்கும். ஷார்ட் டியூரேஷன் தான் இல்லையா அந்த ரூட்டு. அதுக்கப்புறம் அது அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதனுடைய அடிப்பகுதியிலேருந்து ஒரு ப்ரஷ் லைக் அப்பியரன்ஸில் பக்கவாட்டு பகுதியில் நிறைய உங்களுக்கு அந்த வேரானது நிறைய வரும். இது பார்க்குறதுக்கு ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கிறதுனால அது என்னன்னு சொல்லிட்டாங்க, ஒரு முக்கியமான ஒரு ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது தமிழில் சல்லி வேர் அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த வேறுபாடு பார்த்தா ரெண்டுக்கும் ஒரு மேக்ஸிமம் இருக்கும். இதுக்கு உதாரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் நமக்கு உதாரணம், அதுக்கு ஒரைசா சட்டைவா அதாவது நெல், எலிசின் கோரானா அதாவது கேழ்வரகு இருக்குங்களா, ஆரியன் சொல்கிறாங்களே அது, பெனிசிட்டம் அமெரிக்கானம் கம்பு, இதெல்லாம் அதனுடைய வெரைட்டிஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரூட் ஜோன் இல்லைங்களா. வேரினுடைய பகுதி என்னென்ன பகுதி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ரூட் ஜோன் அப்படிங்கிறப்போ தமிழில் பார்த்திங்கன்னா அட்டவணை 3.3ல் வேரினுடைய பகுதிகள் அப்படின்னு இருக்கும். இதில் ரூட் ஜோனில் பார்த்தோன்னா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. மெரிஸ்டமேட்டிக் ஜோன் ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்லியிருக்காங்க, அது மெரிஸ்டமேட்டிக் ஜோன். ரெண்டாவது ஜோன் ஆஃப் எலாங்கேஷன், ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன். பொசிஷன் எங்கே இருக்குது அதை பார்த்தோம்னா 3 பார்ட், அந்த 3 பார்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு அந்த அபோவ் த ரூட் கேப்பு, இதாவது இது மெரிஸ்டமேட்டிக் ஜோன் வந்து ரூட் கேப்புக்கு மேலே இருக்குது. ஜோன் ஆஃப் எலாங்கேஷன் ஜஸ்ட் எபோவ் த மெரிஸ்டமேட்டிக் ஜோன், ஒன்றை படித்தா அப்புறம் அடுத்துன்னு வரும். ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன் இது லைஸ் எபோவ் த ஜோன் ஆஃப் எலாங்கேஷனுக்கு மேலே இருக்குது. டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இங்கே இருக்குது. தட் செல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ், பேரன்கைமா செல்ஸ் நிறையா இருக்கும். டிவைடு அதாவது ஆக்டிவ்லி டிவைடு, அடுத்தது கண்டினியூஸ்லி இன்க்ரீஸ் இன் த நம்பர், கண்டினியூவாகவும் தொடர்ச்சியாகவும் அது என்ன பண்ணியிருக்கும், தொடர்ந்து பகுப்படைஞ்சிட்டு எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும். அடுத்தது எலாங்கேட்டட் செல்ஸ் இருக்கும், அதாவது நீட்செடியும் செல்கள்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மெச்சுரேஷன், மெச்சூர் டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ், அதாவது முதிர்ந்த மாறுபாடு அடையும் கூடிய செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா திஸ் இஸ் த மெயின் க்ரோயிங் த டிப் ஆஃப் த ரூட், இதுவே வேரினுடைய முக்கிய வளரும் நுனிப்பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மெச்சுரேஷன், ஜோன் ஆஃப் மெச்சுரேஷனில் த செல்ஸ் இன்க்ரீஸ்ட் இன் த லென்த் அண்ட் காஸ் தட் இஸ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ரூட். ஓகேங்களா. செல்ஸினுடைய அளவு, அதாவது செல்களுடைய நீட்சி அடைவதும், நீர் வந்து நீளம், அதாவது எக்ஸ்ட்ரீம்லி வேரினுடைய நீளத்தை அதிகரிக்கிறதும், அதாவது ஸ்டெம் போர்ஷனும் நீளமாகணும், வேர் பகுதி நீளமாகணும் அப்படின்னா இந்த ஜோன் ஆஃப் எலாங்கேஷன் போர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேர்ட் பார்த்திங்கன்னா ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன். இந்த செல்ஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு வேரியஸ் டிஷ்யூ லைக் எபிடமிஸ், கார்டெக்ஸ் அண்ட் வாஸ்குலர் பண்டல். இட் ஆல்சோ ப்ரொடியூஸ்ட் ரூட் ஹேர் which absorb the water and mineral from the soil. இது லாஸ்ட் பாயிண்ட். இப்போ தமிழில் சொன்னால் செல்லினுடைய புறத்தோல், அதாவது எபிடமிஸ், புறம் மற்றும் வாஸ்குலர் கற்றை, அடுத்தது போன்ற திசுக்களாக வேறுபாடு அடைகின்றன. ஸோ இதுக்கப்புறம் வேர்த்தூவிகளையும் உண்டாக்கும். இந்த வேர்த்தூவி மண்ணில் உள்ள நீரையும் கனிம உப்புக்களையும் உறிஞ்சி கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா. அடுத்தது இந்த ரூட்டோடைய மாடிஃபிகேஷன். லிசன்மா, இப்போ இது வரைக்கும் பார்த்தது அந்த ரூட்டோடைய பகுதி என்னென்ன பகுதி, அதனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்த்தோன்னா வேர் உரு மாற்றம். நல்லா கவனிச்சுக்கோ, இது உன்னுடைய புரிஞ்சுக்கோ, ஆல் ஆஃப் லிசன், உன்னுடைய ஹோம்ஒர்க்கு. ரெண்டாவது ஹோம்ஒர்க்காக வருது 3 மார்க்கு. புரியுதாப்பா. ஃபஸ்ட்டு ஒரு 2 மார்க் சொன்னோன்னா அடுத்தது 3 மார்க் ஒரு ஹோம்ஒர்க். மொத்தம் உனக்கு 3 கொஷின் சொல்ல போகிறேன். 2 2 மார்க்கு, 1 3 மார்க்ஸு. இப்போ ரெண்டாவது கொஷின் சொல்லிட்டேன். லிசன், இந்த கட்டை மட்டும் ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ரூட் மாடிஃபிகேஷன் இருக்குல்லப்பா, இந்த ரூட் மாடிஃபிகேஷன். ஸோ இந்த பாக்ஸை மட்டும் அப்படியே அழகாக எழுதி வச்சிட்டின்னா போதுமானதே. புரியுதா. இதை மட்டும் எழுதினா உனக்கு 3 மார்க்கு. 3 மார்க் கொஷினை வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புக் பேக்கில் இல்லாத கொஷின்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இது ரெண்டாவது உன்னுடைய ஹோம்ஒர்க் கொஷின். மார்க் பண்ணிட்டீங்களா. ஓகே. இப்போ ரூட் மாடிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு என்னவா பிரிச்சிருக்காங்க, எடுத்தோன்னே இந்த ரூட் மாடிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறோம். பொறுமையாக கொஞ்சம் கவனிச்சிட்டே வா. இப்போது டாப் ரூட் மாடிஃபிகேஷன், அட்வான்டேஜியஸ் மாடிஃபிகேஷன். ஓகேங்களா. அதாவது ஆணிவேர் உருமாற்றம். டாப் ரூட்னால ஆணிவேருடைய உருமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இந்த முதல்ல ஒரு பகுதி முடிச்சுலாம் அடுத்த பகுதி பார்க்கலாம்.
இந்த டேப் ரூட் மாடிஃபிகேஷனில் ஒன்று ஸ்டோரேஜ்னும் இன்னொன்று ப்ரீத்திங்னு பிரிச்சிட்டாங்க, ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. அதாவது சேமிப்பு வேர்கள், சுவாச வேர்கள் அப்படின்னு பிரிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இந்த ப்ரீத்திங்கில் ஒன்றுமே சொல்ல, ஆனால் அந்த ஸ்டோரேஜில் பார்த்தோன்னா 3 டைப் சொல்லியிருக்காங்க. கோனிக்கல் ஃபார்ம், அதாவது ஃபியூசி ஃபார்ம், நாபி ஃபார்ம், 3. அதை ப்ரீஃபாக படிப்போம் ஒவ்வொன்று பற்றியும். ஓகேங்களா? இனிமேல் கிளாஸ் இது முடிச்சோன்னா அதுதான் படிக்க போகிறோம். அடுத்து ப்ரீத்திங்கில் ஒன்றும் சொல்ல. அடுத்து நம்ம இங்கே வந்துடுறோம். இங்கே அட்வான்டேஜஸ் ரூட் சிஸ்டம் அல்லது ரூட்டுடைய மாடிஃபிகேஷன். இதில் பாருங்கள், இந்த மெயின்லி இட் கேன் பி ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டு 3 கேட்டகரி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜு, மெக்கானிக்கல் சப்போர்ட்டு, தட் இஸ் அ வைட்டல் ஃபங்க்ஷன், அதாவது இன்றியமையாத பங்கு என்ன அல்லது பணிகள் என்ன அப்படிங்கிறது. இந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிறப்ப நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லுவோம்? டியூபரஸ் ரூட் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது கிழங்கு வேர்கள். அடுத்து பாருங்கள் ஃபேசிகுலேட்டட் வேர், அதாவது ஃபேசிகுலேட்டட்னா என்ன அர்த்தம்? தொகுப்பு வேர்கள். அடுத்தது நாடுலோஸ் ரூட், அதாவது முடிச்சு வேர்கள். ஓகேங்க. மொனிலிஃபார்ம் ரூட், அதாவது மணிமாலை வடிவ வேர்கள். ஓகேவா? அடுத்தது ஆண்டுலேட்டட் ரூட், அதாவது என்ன சொல்கிறாங்க சார்? எக்ஸ்ட்ரீம் அண்டுலேட்டடு. அண்டுலேட்டடுங்கிறது வளைய வேர்கள். ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்டோரேஜில் வரக்கூடியது. தமிழையும் சொல்லிட்டேன், இங்கிலீஷ்லையும் சொல்லிட்டேன். எல்லா ரூட்டுக்கு எல்லாம் ஸ்பெல்லிங் அப்படியே தான். இதுக்கு பொறுமையாக கொஞ்சம் படித்தா புரியும். அடுத்து பாரு, மெக்கானிக்கல் அப்படின்னாலே என்னென்ன ரூட் வந்து மெக்கானிக்கலாக ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, டாப் ரூட்டு, அதாவது தூண் வேர்கள். அடுத்து ஸ்டில்ட் ரூட்டு, அதாவது முட்டு வேர்கள். அடுத்து கிளைம்பிங்னாலே ஏறு வேர்கள். அடுத்து பட்ரஸ் அப்படின்னாலே என்ன சொல்கிறோம்? பல வகை வேர்கள் மற்றும் பல வகையான மற்ற வேர்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் என்ன? அதாவது எதிர்பார்க்க முடியாத இன்றியமையாத பண்புகளை சில வேர்கள் பண்ணோம் இல்லைங்களா? எக்ஸெப்ஷன் கேஸ் இதெல்லாம். எபிஃபைட்டிக் ரூட்டுங்கிறது ஒன்று, அதாவது தமிழில் தொற்று வேராக இருக்கும். அடுத்தது ஃபோலியார் ரூட்டாக இருக்கும், அடுத்தது இலை வேராக இருக்கும். 3வது ஷக்கிங் ரூட்டாக இருக்கும், ஒட்டுண்ணி வேராக இருக்கும். 4வது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக்கு ரூட்டாக இருக்கும். அதாவது 4வது எப்பயுமே நமக்கு ஏற்கனவே தெரியும், ரூட்டுங்கிறது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது. ஆனால் இந்த இடத்துல எக்ஸெப்ஷன். ஏன்னா இது வந்து டோட்டலாக பாருங்கள், டைட்டிலே பாருங்கள், அட்வான்டேஜஸ். இப்போ தான் சொன்னேன், ரேடிக்கல்லேருந்து அந்த பகுதியிலேருந்து மற்ற இடத்துலேருந்து வரக்கூடிய வேர்கள் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. புரியுதுங்களா? ஓகே, இது உன்னுடைய 2வது ஹோம்ஒர்க்கு கொஷினு. ஆனால் மார்க்ஸு 3 மார்க்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ ரூட்ஸ் அரைஸ் ஃப்ரம் த வேரியஸ் ரீஜன் ஆஃப் த பிளான்ட் பாடி. தீஸ் அ bunch of thread like roots, fibrous nuclear continuation. இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு ஃபைப்ரஸஸ் ப்ரஷ் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் அ ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஜென்ரலி ஃபவுண்ட் இன் கிராஸ். எங்கே இருக்குது? கிராஸில் இருக்குது. மெயினாக அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸில் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது கிராஸில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது மற்றபடி முக்கியமாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது லாஸ்ட்டாக பார்க்கும் பொழுது இதில் ஒரைசா சட்டைவா, அதான் நெல், எலிசினா கொரகானா எல்லாம் சொல்லியாச்சு உங்களுக்கு ஏற்கனவே. ஃபங்க்ஷன் ஆஃப் அ ரூட். லிசன். இப்போ வேரினுடைய இன்றியமையாத பணி என்ன அல்லது ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட்டு நல்லா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்கணும் அவசியமே இல்லை. ஈஸியாக நீயே எழுதலாம். என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணணுன்னு சொல்லி கொடுத்தேன் ரூட்டுனாலே. அப்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல். அடுத்தது ஆங்கர், அதாவது ஹெல்ப் டு ஆங்கர், அதனுடைய நிலையை தாங்கி பிடிக்கிறது, அதாவது அதனுடைய மொத்த உருவத்தையும் தாங்கி பிடிக்கிறது. வேர்பகுதியாக இருந்தால் தண்டு பகுதியில், அதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு உறிஞ்சி கொடுக்கும், தாங்கும், அதுதான் மெயின் வேலை. ஓகேங்களா? அடுத்து செகண்டரி ஃபங்க்ஷன், 2வது அது செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னா, சம் ஆஃப் த பிளான்ஸ் உடைய ரூட்ஸ் பர்ஃபார்ம் த அடிஷ்னல் ஃபங்க்ஷன். ஸோ தீஸ் ஆர் கால்டு செகண்டரி ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் அல்லது செஞ்சதுன்னா அது செகண்டரி ஃபங்க்ஷன். இட் பர்ஃபார்ம் த அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ரூட் ஆர் மாடிஃபைடு ஆஸ். அப்போ அடிஷ்னல் ஃபங்க்ஷன் செய்யணும் அப்படின்னா அதோட உருவத்தை மாடிஃபை பண்ணிவிட்டு சில வேலைகளை செய்யணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்தது நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் எடுத்துக்கிறோம் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்டு, டாப் ரூட் மாடிஃபிகேஷன். இப்போ நம்ம அந்த ஒரு பாக்ஸ் போட்டு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பாக்ஸில் இருக்கக்கூடியதான் நம்ம ஃபுல்லாக எலாபரேஷனாக இதில் நம்ம படிக்க போகிறோம். புரியுதுங்களாம்மா? ஓகேவா? ஸோ ஓகே, இப்போது அந்த பாக்ஸில் போட்டக்கூடியது முதல்ல வந்து ஸ்டோரேஜ் ரூட்டுன்னு உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்பேன். சொன்னேனுங்களா? அந்த பாக்ஸ் போட்டதில் ஸ்டோரேஜ் ரூட் அப்படின்னு சொன்னோன்னா அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் 3 பேர் வராங்க. அதாவது கோனிக்கல், அடுத்தது ஃபியூசிஃபார்ம், நாபிஃபார்ம்லாம் சொன்னாங்களா? அந்த கேட்டகரியில் வரக்கூடியவங்க தான் இவங்க எல்லாமே. பாருங்கள், கோனிக்கல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உதாரணம். கோனிக்கல் ரூட்டு இது பார்க்குறதுக்கு கோன் லைக் ப்ராடாக இருக்கும்.
broad at the base and gradually tapering towards the apex. எக்ஸாம்பிள் என்னது? டாக்கஸ் கரோட்டா. இதுலேயே வந்துருச்சு கரோட்டா, தட் மீன்ஸ் கேரட். இங்கே பாருங்களேன், ட்ரா ரொம்ப ரொம்ப ஈஸி. லிசன். ஃபஸ்ட்டு என்ன, ப்ராடாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? இப்படி ப்ராடாக போட்டுக்கோ. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருங்கிட்டு வரணும், குறுக்கணும். அப்படி வந்துட்டு லாஸ்ட் இப்படி வந்துடும். ஓகேவா? இடையில இந்த மாதிரி 2 சின்ன சின்ன கோடுங்கள் போட்டுக்கோ. அப்புறம் அங்கங்கே ஒரு சில இடத்துல பார்த்தா இப்படி பஞ்சாக போட்டு அங்கேருந்து வேறு இப்படிலாம் போடாது, அது அசிங்கமாக இருக்குது. சாதாரணமாக என்ன பண்ணுறேன், லிசன். சாதாரணமாக ப்ராட் போர்ஷன்ஸ் இருக்குது, அப்படியே கோனிக்கல் ஷேப்பில் கொண்டு வந்து நீளமாக இழுத்து விட்ரு. அப்புறம் இதுக்கு மேலே எப்பயும் போல் நீ போடக்கூடிய அந்த ரூட் போர்ஷன், அதாவது மேலே லீஃப் இருக்கிற மாதிரி போட்டுக்கிற. உள்ளார இடையில லைட் ஷேடோ போட, இப்படி லைட்டாக ஷேடோ கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அங்கங்கே லைட்டாக அந்த மாதிரி ஒரு 2-3 போட்டுட்டு சைடில் அங்கங்கே லைட்டாக தெரிஞ்சும் தெரியாத மாதிரியும் சின்ன சின்ன ரூட் இருக்க மாதிரி சின்ன சின்னதாக பாருங்கள், ஹேர் மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு கோன் லைக் அப்பியரன்ஸில் நீங்கள் போடணும். அப்போ அது ஓகேங்களா? செகண்ட் கொஷின் பாருங்கள், உங்களுக்கு ஃபியூசிவார்ம் எப்படி வேணால் கேட்கலாமா? 5 மார்க் கொஷினில் கூட இது ரைஸ் ஆகலாம். ஓகேங்களா? அட்வான்டேஜஸ் ரூட்டோடைய மாடிஃபிகேஷன் போட்டு கிவ் சம் எக்ஸாம்பிள் டு யூ ஹாவ் டு ரைட் அட்லீஸ்ட் ஒரு 4 அப்படி கூட கேட்கலாம். ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து 3 மார்க்ஸில் கேட்கலாம், 2 மார்க்ஸில் கேட்கலாம், ஈவன் இன்க்ளூடிங் 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். 2, 3, 5 எப்படி என்ன கேட்கலாம். ஏன்னா இதில் வந்து சப்டிவிஷன் நிறையா இருக்குது. அதே சுச்சுவேஷனில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கனால கிளியராக படிச்சுக்கோ. அடுத்தது செகண்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூசிஃபார்ம். என்ன ரூட்டு? ஃபியூசிஃபார்ம் சொல்கிறான். அதாவது டேப்ரோட மாடிஃபிகேஷன் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேரட் படித்தாச்சு. ஃபியூசிஃபார்முக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன? ரெஃபர்னஸ் சட்டைவஸ், அதாவது சயின்டிஃபிக் நேம் ரேடிஷ், முள்ளங்கி. தமிழில் ரேடிஷ் அப்படின்னு சொல்லுவோம், முள்ளங்கி அப்படிங்கிறது தமிழில் சொல்கிறோம். ஓகேங்களா? இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ட்ராவுமே கூட. லிசன். ஸோ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே என்ன சொன்னீங்க, ஃபஸ்ட்டு ப்ராடாக வரைஞ்ச இல்லைங்களா? இங்கே கொஞ்சம் ப்ராடாக வரையாமல் ஏதாவது லெசனை முதல்ல கவனிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸ்க்கு போயிடலாம். ஸோ வெரி ப்ராட் அட் த அபெக்ஸ் அண்டு சடன்லி டேப்பர்ஸ் லைக் அ சைல்ட் அண்டு அட் த பேஸ். எக்ஸாம்பிள் பீட்டா வல்காரிஸ். ஓகேவா? அதாவது ஃபியூசிஃபார்ம், எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இது தேர்ட் வந்துட்டேன். ஃபியூசிஃபார்ம் அப்படிங்கிறது தீஸ் ரூட்ஸ் ஆர் ஸ்வெல்லன் இன் த மிடில். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. டேப்பரிங் டுவர்ட்ஸ் போத் த எண்ட்ஸ். எக்ஸாம்பிள் ரெஃபர்னஸ் சட்டைவஸ், முள்ளங்கி. இப்போ ட்ரா பண்ணி காட்டுறேன். லிசன் டு மீ. அதாவது முதல்ல ப்ராடாக இங்கே போடாமல் இங்கே கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோ. அப்படியே கொஞ்சம் லைட்டாக வர மாதிரியே வா, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணு. புரியுதா? பாருங்கள், இப்படி மாதிரி வந்துட்டு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணு. இந்த இடம் லைட்டாக கொஞ்சம் ஸ்வெல் ஆகும். அடுத்தது டேப்பஸ் போயிடணும். இப்படி போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ரெஃபர்னஸ் சட்டைவஸ், தட் இஸ் முள்ளங்கி. அதுக்கப்புறம் அதன் மேலே இருக்கக்கூடிய அந்த லீஃப் போர்ஷன் போட்டிங்கன்னா ட்ரா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்த நெக்ஸ்ட்டு நாபிஃபார்முடைய கண்டிஷன். நாபிஃபார்ம் வேறு ஒன்றும் இல்லை, பீட்ரூட், தட் இஸ் பீட்டா வல்காரிஸுங்கிறது. பீட்ரூட் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? நல்லா ப்ராடாக இருக்கும் பாருங்களேன். இட் இஸ் வெரி ப்ராட் அட் த அபெக்ஸ், சடன்லி டேப்பர்ஸ் அ சைல்ட் லைக் அட் த பேஸ். அதாவது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பல்ஜாகிட்டு ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுறோம், கீழே வரும் பொழுது அப்படி லைட்டாக லாங் ஒரு டெய்ல் போர்ஷன் மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பீட்ரூட், தட் இஸ் பீட்டா கரோட்டா அப்படிங்கிறது. ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி கிளேறியக்கூடிய அந்த தண்டு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் டாப் ரூட்டோடைய மாடிஃபிகேஷன்ஸ். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ட்ரா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் கோனிக்கல் ஃபார்ம். ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஃபியூசிஃபார்ம். அடுத்து பாருங்கள் லாங் டாப்பஸ். இது வந்து நாபி ஃபார்ம். இதோட முடிஞ்சிருச்சு. சில அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸு சிலது பண்ணியிருக்கோன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ பாருங்கள், அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் சிலது செய்கிறதுல இதில் எடுத்துட்டிங்கன்னா டாக்கஸ் கேரட் இது முதல்ல சொன்னது அதெல்லாம் முடிச்சாச்சு. ரெஃபர்னஸ் சட்டைவஸ் இதெல்லாம் முடிச்சு. வா, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதில் ஒவ்வொன்றா சொல்லியிருக்காங்க. ABCDன்னு வரைக்கும் போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதில் மெயினாக நம்ம சொல்லக்கூடியது 3 ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. டாக்கஸ் கரோட்டாங்கிறது கேரட்டு, பீட்டா வல்காரிஸ் இங்கே பாருங்கள் ரெஃபர்னஸ் சட்டைவாஸ் முள்ளங்கி, பீட்டா வல்காரிஸுங்கிறது பீட்ரூட்டு. அடுத்து பாருங்கள் அதாவது அவிசீனியா. என்னது? அவிசீனியா நெமட்டோஃபோர்ஸு. இது வந்து இந்த என்டையரோடைய ட்ரீயோட ஸ்ட்ரக்சர். இது என்டையர் ட்ரீயோட ஸ்ட்ரக்சர் வந்து இது. இதில் பார்த்தீங்கன்னா ஹியர் அண்ட் தர் ஒரு குச்சி குச்சியாக போட்டிருப்பாங்க. அது குச்சி இல்லைம்மா, இதுதாம்மா இந்த ரூட்டு போர்ஷன் தான் இந்த குச்சிமாக இருக்கிறது. புரியுதுங்களா? அதுதான் நெமட்டோஃபோர்ஸ். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த பிளான்ட் பார்த்தோன்னா ஹாலோஃபைட்ஸ், தட் இஸ் அ சால்ட் ரிச் இன் கண்டிஷன்ஸில் தே மே பி க்ரோ.
ஸோ சால்ட் அதிகமாக இருக்கிறாங்க, அதுங்க அங்கே வந்து போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் இருக்காது. ஸோ ஆக்சிஜன் வேணும் அப்படின்னா மண்ணுக்கு அடியில் தான் போகணும் ரூட் போர்ஷன். ஆனால் இந்த பிளான்ட்டு மண்ணுக்கு மேலே வந்து தன்னுடைய ரூட் போர்ஷனை தூக்கி விட்ருக்கும். எதுக்கு? அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ், இங்கே புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஹோல்ஸு. த்ரோ த ஹோல்ஸ் மூலிமா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தே மே பி என்டர். ஓகே, ஸோ அந்த மாதிரி என்டர் ஆகிட்டு இந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஆக்சிஜனையும் சப்ளை பண்ணும், ரூட்டுக்கு தேவையான ஆக்சிஜனையும் சப்ளை பண்ணும். சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த டேப் ரூட்டோடைய மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ். இப்போது அந்த அட்வான்டேஜியஸ் ரூட்டோடைய மாடிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வந்தது நார்மல் ரூட்டு, டேப் ரூட்டோடைய மாடிஃபிகேஷன். அட்வான்டேஜியஸ் இப்போ சொன்னேன், அதுதான் த ரேடிக்கல் போர்ஷன். அப்போ அதுலேருந்து வரக்கூடியது என்னென்ன? டியூபரஸ் ரூட்டு. தீஸ் ரூட் ஆர் swollen without any definite shape. இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லன்லாம் எந்த இடத்துலையும் டெஃபினட்டாக இப்படி தான் இருக்கணும், டாப்பில் இப்படி இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா? அடுத்த டியூபரஸ் ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு there is a singly at not in the cluster. ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வேர் மேக்ஸிமம் பார்த்தீங்களா இந்த அட்வான்டேஜ் ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிழங்கு வேர் கொத்தா இல்லாமல் தனித்தனியாக உருவாகியிருக்கும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், தெர் இஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போமியா பட்டாடஸ், அதாவது ஐப்போமியான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐப்போமியா தமிழில் சொல்லுவாங்க, இப்போ இது வந்து இப்போமியா அப்படிம்பாங்க. சக்கரவள்ளி கிழங்கு. ஓகேங்களா? ஒரே பஞ்சாக இல்லாமல் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இந்த கிழங்கு பார்த்தா கொத்தா, அதாவது ஒரு குறிப்பிட்ட வடிவமும் இருக்காது, அதே போல் ஒரு பருத்து இருக்கும், அதாவது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். கிழங்கு வேர்கள் கொத்தா இல்லாமல் தனித்தனியாக உருவாகியிருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறோம், ஸ்டோரேஜ் ரூட்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த டியூபரஸ் ரூட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ரெண்டாவது ரூட் டைப்ஸை பாருங்கள், ஃபாசிகுலேட்டட் ரூட் டைப்ஸ். ஃபாசிகுலேட்டட் ரூட் டைப்ஸ் அப்படிங்கிறப்போ ஏன் சொன்னாங்கன்னா அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கார்லேஷன் வித்தியாசம் இருக்குது. பர் த ரூட்ஸ் ஆர் இன் கிளஸ்டர் ஃபார்ம். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இப்போ புரியுதுங்களா? அட் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுக்கு என்ன உதாரணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வந்து ஃபாசிகுலேட்டட் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அதாவது டாலியா. ஓகேங்களா? தெர் இஸ் அ டாலியான்னு சொல்கிறாங்க தமிழில். அஸ்பாரகஸ் வந்து செகண்டு. ஓகேவா? அதாவது இது ரெண்டும் முக்கியமான உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நாடுலோஸ், அதாவது நாடியூல்ஸ் நிறையா இருக்கும், முடிச்சு வேர்கள்னு சொல்லுவாங்க, நாடுலோஸ் ரூட்ஸ். ஸோ இன் திஸ் டைப் ஆஃப் ரூட்ஸ் ஸ்வெல்லிங் அக்கர்ஸ் ஒன்லி நியர் த டிப்ஸ். நல்லா புரிஞ்சுக்கும். அதாவது ஸ்வெல்லுன்னா பல்ஜாக இருக்கிறது டிப்ஸில் மட்டும்தான் பல்ஜாக இருக்கும். பட் இதுக்கு என்ன உதாரணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மரண்டா. ஓகேவா? மரண்டா, குர்குமா, அமாடா. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மராண்டானா அதாவது ஆரோ ரூட்னுடைய கிழங்கு. ஆரோ ரூட்னால் அது எப்படி சொல்கிறதுனா தண்ணியும் அதிகமாக இருக்கும், ஒரு குளம் குட்டை சகதி அந்த மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்ல கோரை புல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கிழங்கு போன்ற ஒரு அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறது தான் தெர் இஸ் ஆரோ ரூட் கிழங்கு. அந்த மாதிரி குர்குரா அடாமாங்கிறது என்னென்னா மா இஞ்சி இந்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது குர்குமா லாங்கா, தட் இஸ் அ மஞ்சள் இருக்கு இல்லையா, குர்குமா லாங்காங்கிறது டர்மரிக்கு. இந்த மாதிரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த நாடுலேட்டர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது பார்த்தோன்னா மொனிலிஃபார்ம். அதாவது ஃபோர்த்து டாபிக்ஸ் பார்த்தோம்னா மொனிலிஃபார்ம், அடுத்து பீடட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மணிமாலை வேர்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தீஸ் ரூட்ஸ் ஸ்வெல்லின் அட் த ஃப்ரீக்வெண்ட் இன்ட்ரல்ஸ். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் பருத்து இருக்கும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சுருங்கி இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கிவிங் த நேம் ஃபார் த பீடட் அப்பியரன்ஸ். அதனால தான் இதுக்கு என்ன மாதிரி ஒரு மாலை வடிவில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தோன்னா பருத்திருக்கும், அடுத்து ஒரே மாதிரி சுருங்கி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரதுனால அதனுடைய பேரும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம், இதுக்கு உதாரண எக்ஸாம்பிள்ஸ் நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா விட்டிஸ். ஓகேங்களா? அதாவது விட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன அதாவது தமிழில் வைடிஸ்ம்பாங்க, திராட்சை. அடுத்தது இன்னொரு உதாரணம் போர்ட்டுலக்கா. அதாவது பாருங்கள் போர்ட்டுலக்கா அப்படிங்கிறது அதாவது பருப்பு கீரை இருக்கு இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு போர்ட்டுலக்கா அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்த எக்ஸாம்பிள் லாஸ்ட்டை பற்றி பார்த்திங்கன்னா மமாட்டிக்கா. அதாவது மமாட்டிக்கா அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், மமாட்டிக்கா அப்படிங்கிறது வந்து பேசல, அதாவது பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மணிலிஃபார்ம், அதாவது மணிமாலை வடிவில் இருக்கக்கூடிய ரூட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? அடுத்தது லிசன். அண்டுலேட்டட்னு சொல்கிறோம், அதாவது வளைய வேர்கள். அண்டுலேட்டட் ரூட்ஸ் அப்படிங்கிறது வளைய வேர்கள் தமிழில். தீஸ் ரூட்ஸ் ஹேவிங் எ சீரியஸ் ஆஃப் ரிங் லைக், அதனால தான் அந்த வளையம். ஓகேங்களா? ரிங் லைக் த ஸ்வெல்லன், தட் இஸ் அ ஸ்வெல்லிங் இன் த சர்ஃபேஸ் அட் அ ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஒரு குறிப்பிட்ட இடத்துல கன்ஃபார்மாக அந்த இடத்துல சுருங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறனால தான், ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால தான் வளைய வேர்கள், அதாவது அண்டுலேட்டட் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு உதாரணம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம தெர் இஸ் அ சைக்கோடெரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சைக்கோடெரியா அப்படிங்கிறது பெஸ்ட்டு உதாரணம். அடுத்தது பாருங்கள், அடுத்தது பி ஆப்ஷன். இது ஃபஸ்ட்டு வந்தக்கூடியது எல்லாமே ஸ்டோரேஜில் வரக்கூடிய அட்வான்டேஜஸ் ரூட்ஸில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு வந்த 4மே என்ன சொல்லிட்டு 5மே ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன். அடுத்தது பாருங்களேன், அதே ரூட்டு சில இடத்துல மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன் பண்ணுதான். ப்ராப் ரூட்டு, இட் இஸ் அ பில்லர் ரூட்டுன்னு கூட சொல்லலாம், அதாவது தாங்கும் வேர்கள், தூண் வேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ராப் அல்லது பில்லர் அப்படிங்கும் பொழுது இதில் பக்க கிளைகள் நிறையா. இப்போ பெரிய ஆழமரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இவ்வளோ பெரிய ஆழமரம், அவ்வளோ வெயிட்டு, அவ்வளோ பிரான்ச்சஸ் இதெல்லாம் தாங்கி இருக்கணும் அப்படின்னா அந்த ரூட் போர்ஷன் மட்டும் இருந்தால் பத்தாது. சைடில் மேலேருந்து கீழ் நோக்கி என்ன வரும், அந்த விழுது மாதிரி வருது இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு அந்த ப்ராப் ரூட்டுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். These roots grow vertically downwards from the lateral branches into the soil. ஸோ ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் ஃபைக்கஸ், அதாவது ஆழமரம். ஃபைக்கஸ் பெங்காலென்சிஸ்ங்கிறது சயின்டிஃபிக் நேமு, தெர் இஸ் அ பேனியான் ட்ரீங்கிறது இங்கிலீஷ் நார்மலாக சொல்கிறோம். ஓகே, அதே போல் இந்தியன் ரப்பர், அதாவது இந்தியன் ரப்பர்லேயும் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லக்கூடியதே, அதாவது மேக்ஸிமம் சொல்லுது இந்திய ரப்பர், தட் இஸ் அ சைக்கஸ் பெங்காலென்சிஸ் அப்படிங்கிறது ஆலமரம். ஓகேங்களா? அடுத்த டைட்டில் நம்ம என்ன பார்க்குறோம், தட் இஸ் அ ஸ்டில்ட் ரூட் அப்படிங்கிறோம், அல்லது பிரேஸ் ரூட் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? அதாவது முட்டு வேர் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இவை தண்டினுடைய, அதாவது தீஸ் ஆர் த திக் ரூட்ஸ், இது திக்கான ரூட்ஸு, க்ரோயிங் ஆப்ளிக்வெலி ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த நோடு. இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு நோட்ஸ்ன்னு இருக்கேன், அது அந்த கணு பகுதிக்கு நோட்ஸ் ஆஃப் த மெயின் ஸ்டெம். அதாவது என்ன மீனிங்கில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டினுடைய அடிப்பகுதி கணுவிலிருந்து சாய்வாக வளர்ந்து ஒரு தடித்த வேராகும். ஸோ இந்த வேர் தான் தாவரத்திற்கு ஆதார வலிமை தரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது தீஸ் ப்ரொவைட் த மெக்கானிக்கல் சப்போர்ட், அதுதான் அதுக்கு அந்த ட்ரீஸ்க்கு வேணுங்கிற சப்போர்ட், மெயின் ஃபங்க்ஷனை இதுதான் கொடுக்குது. அப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், செக்காரம் ஆஃபிசினேரம். செக்காரம் ஆஃபிசினேரம் இது பார்த்திங்கன்னா ஜீனஸ் நேமு, ஸ்பீசிஸ் நேம் தனித்தனியாக குறிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் ரெண்டும் ஒன்றா சேர்த்துலாம் அன்லைன் பண்ணக்கூடாது. செக்காரம் ஆஃபிசினேட், அதாவது தமிழில் சொல்லணும்னா கரும்பு. ஓகேங்களா? ஜாமியஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதில் மக்காச்சோளம். ஓகேவா? அடுத்தது இன்னொரு உதாரணம் பண்டானஸ், அதாவது இன்னொரு உதாரணம் பண்டானஸ் அப்படிங்கிறதும். லாஸ்ட்டு ரைசோஃபோரா. இந்த ரைசோஃபோரா அப்படிங்கிறது தட் இஸ் அ கண்டல், அதாவது என்ன சொல்லணும்னா இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன், தட் இஸ் அ ப்ரீத்திங் ரூட்ஸில் சொன்னோம் இல்லைங்களா, அதில் வரக்கூடிய இந்த ரைசோஃபோராங்கிறது தான் அதுக்கு ஒரு உதாரணம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கிளைம்பிங் ரூட்ஸை பற்றி நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த கிளைம்பிங் ரூட்ஸு அடுத்த ஃபங்க்ஷன்ஸ், இதில் எக்ஸெப்ஷன் ஃபங்க்ஷன்ஸு, கிளைம்பிங் ரூட்ஸ்னாலும் சரி, கிளிங்கிங் ரூட்ஸ்னாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இந்த வேரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதில் வந்து முட்டுவே சொல்லியாச்சு, கிளிங்கிங்னா ஏறு வேர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். These roots are produced from the nodes of the stem which attach themselves to the support and help in climbing to ensure the foot and hold on the support. They secrete the sticky juice which helps dry up the air and attaching the roots to the support. Example piper beetle. வெற்றிலை கொடி பாருங்கள், வெற்றிலை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது கிளைம்பர் தான். ஓகேங்களா? அதுக்கு பக்கத்தில் குச்சி மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உயிரோடு இருக்கணும் அந்த பிளான்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய வேர் போய் அதில் பற்றிட்டு அதை அப்படியே கேப்சர் பண்ணிக்கும். பத்தாவதுக்கு அதுலேருந்து வேறுங்கிற ஆதாரம் என்ன அப்படின்னா, அந்த கணுவிலேருந்து ஒரு வேரை உருவாக்கி எந்த அந்த பிளான்ட்டோட சுற்றிட்டுருக்கோ அதையே பற்றிக்கும். அப்புறம் அப்படியே படிப்படியாக அதுலேருந்து ஏணி மாதிரி அப்படியே ஏறிட்டு பறந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு போதுமான அளவுக்கு ஏதுவான அளவுக்கு காற்றில் காயக்கூடிய ஒரு ஒட்டும் திசுவாக ஒரு திரவத்தை செக்ரேட் பண்ணும்.
இதுக்கு உதாரணம் தான் இப்போ சொன்னது வெற்றிலை. ஓகேவா? ஓகே, அதாவது பைப்பர் பீட்டல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பட்ரஸ் ரூட் அப்படிங்கிறது. இது என்ன புதுசாக பட்ரஸ் ரூட் அப்படின்னா பல வகை வேர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இன் சர்டன் ட்ரீஸ் அ ப்ராட் தெர் இஸ் அ பிளாங்க் லைக் அவுட் க்ரோத் இட் டெவலப்ஸ் டுவர்ட்ஸ் த பேஸ் ஆல் அரவுண்ட் த ட்ராங்க். அதாவது என்னுடைய தண்டு பகுதியில் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நிறைய வேர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ these also may be grow obliquely downwards and give support to the huge trunk of the trees. So this is an absorption for the tall rainforest tree. Okay, இதுக்கு எக்ஸாம்பிள் there is a Bombax sibia red silk cotton trees. அடுத்தது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிபியா பேண்டானா. அதாவது இதில் முதல்ல தமிழ் என்னன்னு சொல்லிட்டு அவரை சொல்கிறோம். ஓகேங்களா? தட் இஸ் தமிழில் சொன்ன அந்த பாக்ஸஸ் செய்யப்பா அப்படின்னு இருக்கு. அதாவது எப்படி சொல்கிறோம், செவ்விலம் பஞ்சு. ஓகே, அடுத்தது செய்பா டெட்டானஸ், தட் இஸ் வெள்ளிலம் பஞ்சு. டெர்மினேலியா அர்ஜுனா அப்படிங்கிறது மருத மரம். ஓகேவா? இந்த மாதிரி சயின்டிஃபிக் நேமும் இருக்கும், அதில் தமிழ்லையும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா சில மரம் பார்த்திங்கன்னா அந்த அகலமாகவும் இருக்கும், இப்போ நிறைய வேர் கொண்டு இருக்கும். ஓகேங்களா? நல்லா வளைஞ்சிருக்கும். அப்புறம் தண்டை சுற்றி கீழ் நோக்கி வளரக்கூடிய தன்மை. அதே சுச்சுவேஷன்ஸில் இது மேக்ஸிமம் பண்ணால் ஒரு சாய்வாக இருக்கும், கீழ் நோக்கி வளர்ந்து பெரும் மரங்களுக்கு வலிமை தரக்கூடியதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்ற மரங்களுக்கும். ஸோ இது மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மழைக்காடுகளில் நெடிதுயர் வளர்ந்து மரங்களுக்காகவே ஒரு நல்ல ஒரு தகவமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இதை எடுத்துக்காட்ட எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுக்கும். அது என்னென்னு பார்த்துக்கலாம். இதில் என்ன அப்படின்னா சிம்பிளாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நடத்துனதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டினாலே உனக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும் பொழுது அதை நம்ம கிளியராக அப்சர்வ் பண்ணிக்கணும். அதர் சுச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் புரியுதா அப்படின்னு நம்ம கிளியர் பண்ணிக்கணும். உங்களுக்கு எல்லாத்துலேயும் புக் இருக்குது. ஓகேங்களா? புக் இல்லாதவங்களும் சொல்லி கூட வாங்கிட்டீங்க. ஸோ புக்கை வச்சு ரெஃபர் பண்ணுங்கள். நடத்த சைட் பை சைடாக புக்கையும் வச்சுக்கோ. புக்கை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கணும். தெரியல அப்படி அது கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு கிளான்ஸ் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பாரு. ஓகேங்களா? இப்போமா அவருக்கு இல்லையா தமிழில் பாருங்கள், ஐப்போமியா படாடஸ் அப்படின்ட்டு இருக்குங்களா. இதை என்ன கிழங்கு? சர்க்கரை வள்ளி கிழங்கு ஃபஸ்ட்டு இது. ஓகேங்களா? ஓகேம்மா. அடுத்தது டாலியா இருக்குங்களா அட்வான்டேஜ் ரூட்ஸில். அது வேற்றிடவேர் உருமாற்றம் அப்படிங்கிறது. அதாவது இது எப்படி சொல்கிறது அப்படின்னா இதுவும் ஒரு வகையான கிழங்கு, டியூப்ரஸ் வெரைட்டிஸ். மராண்டானா ஏன்னா உங்களுக்கு தமிழில் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியலனா அந்த வீடியோவை பேக்கில் போயிட்டு மறுபடியும் பாரு, உங்களுக்கு தெரியும். மராண்டா. அடுத்தது சைக்கோட்ரியா, இது எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? தட் இஸ் அ ஃபைக்கஸ் பெங்காலென்சிஸ். ஆழமரம் சொன்னாலேங்களா விழுது பாரு மேலே. இவ்வளோ பெரிய மரத்துக்கு ரூட் போர்ஷன் மட்டும் இருக்காது, கூடவே எதுக்கும் தேவையானது. செக்காரம் ஆஃபீஸ்னேலியம், அதான் கரும்பு. ஐயோ என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக கீழே பாருங்கள், நோடுக்கு இடையில இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. அந்த நோடுக்கு தான் அதனுடைய வேர் பகுதி இருக்கும். இன்டர்னோட ரீஜன் தான் அதனுடைய கீழே. அதனால தான் பாருங்கள் கரும்பை பாருங்கள் நேராக ஸ்ட்ரைட்டு அதுக்கு செடியெலாம் கிடையாது. அந்த கரும்போடைய ஒரு சின்ன கட்டுமாக இருக்கும். அந்த நோடு ரீஜன் பார்த்தீங்கன்னா சாயிலில் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு வைக்காமல் ஒரு கிராஸாக கொஞ்சம் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய யங் பட் பார்த்திங்கன்னா சைடில் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அதில் பயிரிடுவாங்க. அடுத்தது த எபிமிரம் தட் இஸ் அ பின்னேட்டம், ஒரு கொடி போன்ற அமைப்பு. அதாவது மணி பிளான்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெஸ்ட். அதாவது பாம்பாக்ஸ், அதாவது இருக்கக்கூடிய பெரிய மரம் பாம்பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த பிக்சர்ஸ் ஃபார் த சம் எக்ஸாம்பிள். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு, அதுக்குரிய பிக்சர்ஸும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சி வந்துட்டோம். ஏக்கு முடிச்சாச்சு, பி முடிச்சாச்சு, அடுத்தது சி. தட் இஸ் அ வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன ஃபங்க்ஷன்? எபிஃபைட்டிக் ஆர் வெலமெண்ட் ரூட். இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஸ்பெஷல் கேட்டகரி, தீஸ் ஆர் த ஸ்பெஷல் கேட்டகரிஸ், தே மே பி ரைசிங் இன் த கேட்டகரிஸ். சில ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிலது டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம கேட்டகரிஸ் யாரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எபிஃபைட்டிக் கண்டிஷன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த எபிஃபைட்டிக் நேச்சர் அப்படிங்கிறப்ப வைட்டல் ஃபங்க்ஷனில் எபிஃபைட்டிக்னால தொற்று அல்லது வெலமன் வேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது இந்த சம் எபிஃபைட்டிக்குன்னு இதில் 1 மார்க்ஸ் கேட்கலாம், அல்லது 2 மார்க்ஸும் கேட்குறதுக்கு நான் எபிஃபைட்டிக் ரூட் எதுன்னு கேட்கலாம், அல்லது வெலமன் ரூட் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம், எக்ஸாம்பிள்ஸ் கொடுன்னு கேட்கலாம்.
some epiphytic orchids develop the special kind of aerial roots which which hang freely in the air. So these roots and develop a spongy tissue is called as a velamen. இந்த velamen word ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே எபிஃபைட்டிக் பிளான்ட்டில் தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்துன்னா வேண்டா இந்த இருக்குது பாரு கீழே. ஓகேங்களா, அதுக்கான பிக்சர்ஸும் உங்கள் புக்கில் இருக்குது. ஓகேவா, வேண்டா தென் டியோபியம் அப்படிங்கிறது இருக்கும். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதனோட ஃபங்க்ஷன்ஸும் அதில் கூடவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து கிளியராக பார்த்துக்குங்க. எங்கே வேணால் எந்த மாதிரியான கொஷின்ஸும் கேட்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏதோ ஏன்னா தரமாக பார்த்தோன்னாக்க டென்ட்ரோபியம் ஏரிடிஸ் அப்படிங்கிறது இன்னொன்று எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபோலியார் ரூட் அப்படிங்கிறோம். இந்த ஃபோலியார் ரூட் அப்படிங்கிறது என்ன உதாரணம் அப்படின்னா, தமிழில் பார்த்தோன்னா இலைவேர்கள் அல்லது ரீப்ரொடக்டிவ் ரூட்ஸ். அதாவது சில செடியில் பார்த்தா ரூட் போர்ஷனை கட் பண்ணி வைக்கலாம் வருது இல்லைங்களா, நியூ பிளான்ட்டு அந்த மாதிரி. The roots are produced from the vein or lamina so of the leaf of the formation. அதாவது மேக்ஸிமம் சொன்னீங்கன்னா அந்த ரூட் போர்ஷன்ஸ்லேயே கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் தான். எப்படி சொல்கிறது அப்படின்னா, நரம்பிலிருந்தோ அல்லது இலை பரப்பிலிருந்தோ வேர் வந்து உருவாகும். ஸோ அதுலேருந்து வரக்கூடியது அதுக்கு உதாரணம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரியோஃபில்லம். தமிழில் சொல்லுவாங்களே கட்டி போட்டால் குட்டி போடும். இதுக்கு பிக்சர்ஸ் நான் பின்னாடி எடுத்து வச்சுருக்கேன், உங்கள் புக்லேயும் இருக்குது. கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் வேறையும் எடுத்து வச்சுருக்கேன். பெங்கோனியா அப்படின்னு இருக்குது எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டுமே. ஓகேங்களா, அடுத்தது கேரக்டர்ஸ் நம்ம என்ன பார்க்கணும், ஷக்கிங் ரூட்ஸு, ஷக்கிங் ஆர் ஹாஸ்டோரியா. ஓகேங்களா, ஸோ தமிழில் சொல்லும் பொழுது உறிஞ்சும் அல்லது ஒட்டுண்ணி வேர்கள் சொல்லுவாங்க. கன்ஃபார்மாக இதிலேருந்து ஒரு கொஷின் ரைஸ் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் மெயினாக பாரு, எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இதிலெல்லாம் முக்கியம். மற்றபடி ஏதாவது 3 மார்க்ஸு 5 மார்க்ஸ் இந்த மாதிரி நிறைய கேட்க வாய்ப்புகள் இருக்குது சப்டிவிஷன்ஸில் எல்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக நீங்கள் தான் பார்க்கணும். சரிங்களா, ஸோ தீஸ் ரூட்ஸ் ஆர் ஷக்கிங் ரூட்ஸ் அல்லது ஹாஸ்டோரியானாலே பேரசைட்டிக் பிளான்ட். நல்லா புரிஞ்சுக்கோ. பேரசைட்டிக் டெவலப் அட்வான்டேஜியஸ் ரூட் ஃப்ரம் த ஸ்டெம் which penetrate into the tissue of the host plant and shuck the nutrients. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வேர் வந்து ஒட்டுண்ணி வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தண்டிலேருந்து ஓம்புயிர் திசுக்களை துளைத்து அங்கே போயிட்டு அதுலேருந்து தனக்கு தேவையான ஒரு ஃபுட்டு, அதாவது சத்துக்கள் நிறைஞ்ச அல்லது உறிஞ்ச வரக்கூடிய ஒரு வேர் தான் என்ன சொல்கிறோம், அந்த உறிஞ்சும் வேற்றிட வேர் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்து ஒட்டுண்ணி தாவரம் தான் மெயினாக. ஓகேங்களா, இதுக்கு உதாரணம் பார்த்தோன்னா கஸ்கியூட்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது கசிதா, கசிதா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓரோபாங்கி, விஸ்கம், தட் இஸ் அ சென்ட்ரோப்தே, அதாவது புல்லுருவின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டால் பேரசைட்டிக் ரூட்ஸுக்கு கேட்பாங்க, நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தது இதில் எல்லாமே அதுதான் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் சொன்னாங்க. இது எல்லா கேரக்டருமே தெளிவாக படிச்சுக்கோ. எங்கிறது வேணால் 2 மார்க்ஸ் சைஸ் ஆகும். இந்த பேராகிராஃப் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எல்லாமே 2 மார்க்ஸ் சைஸ் ஆகும். அடுத்து உங்களுக்கு வந்து மேட்சி டைப்ஸில் கேட்கலாம், சூஸ் டைப்ஸில் கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர் அசிமுலேட்டரி ரூட்ஸ்ன்னு சொல்கிறோம். த ரூட்ஸ் ஆஃப் த சம் கிளைம்பிங் ஆர் எபிஃபைட்டிக் பிளான்ட்ஸ். ஓகே, இட் டெவலப்ஸ் த குளோரோஃபில் and return the green which helps in the photosynthesis. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம சொன்னோம் ரூட்டில் வந்து க்ரீன் கலரில் இல்லை பிகாஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் த குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ். பட் இந்த இடத்துல பாருங்கள் அந்த ரூட் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அப்போ க்ரீன் கலரில் இருந்தாலே தே கேன் டூ த ஃபங்க்ஷன் ஃபார் த photosynthesis. they can prepare the own food material. ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன உதாரணம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒளிச்சேர்க்கை வேர்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு பசுங்கடிகங்கள், அதாவது பசுங்கடிகள் தான் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் அப்படின்றோம். அதுலேருந்து சூரிய ஒளி மூலியமாக ஒளிச்சேர்க்கை செய்யும். அதுக்கு உதாரணம் என்னென்ன அப்படின்னா, பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைனோஸ்போரா, அதாவது சீந்தில் கொடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ட்ராபா நாடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டெனியோஃபிலம் அப்படிங்கிறது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். இதை கிளியராக அப்சர்வ் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா.